எப்படியோ போன வருஷம் சித்திரை வெயிலுக்கெல்லாம் சரியான வெயில், ஒரு சொட்டு மழை தண்ணி இல்லை. இந்த தடவை நல்ல மழை, அப்பப்போ மழை பெய்யவும் இந்த செடியெல்லாம் நல்லா இருக்கு. இல்லைன்னு வையே கருகி போச்சு. போன தடவைலாம் இலையே இல்லைம்மா. ஓ சரிம்மா. எல்லாரும் வீட்டிலேயே தான் கடந்தோம். ஏண்டியம்மா உம்முன்னு இருக்க? ஏன் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கியா? வீட்டில் இருந்தா கண்டதை கடியதை யோசிக்கிறேன்னு தான் உன்னை வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தா. இங்கே வந்து எதுக்கு அந்த கண்டாவியவே யோசிச்சுக்கிட்டு இருக்க? விட்டு ஒழிச்சு வந்தாச்சு, இனி எதுக்கு அவளுகளோட நினப்பு உனக்கு? அது இல்லைம்மா, அமுதா காலையில் ஃபோன் போட்டா. என்னவாம்மா? மண்டபத்தில் வச்சு தங்கத்தை எதிர்த்து பேசிவிட்டாருல அவங்க வீட்டுக்காரரு. அந்த தம்பி அப்படி பேசவும் இன்னைக்கு காலையில் போன போட்டு ஒழுங்கு மரியாதையே வீட்டை காலி பண்ணிடு, இல்லைன்னா வீட்டில் இருக்க சாமாச்சத்தை தான் தூக்கி வெளியே வீசி போடுவேன் அப்படின்னு ஆகலாம். என்னடி அவளுக்கு என்ன கொழுப்பா? என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காவ? இவரு உடனேலாம் என்னால் கிளம்ப முடியாது, ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ஒரு வாரம்லாம் இல்லை, நீ கிளம்பியே ஆகணும். நாங்களே எப்போ ஒரு போலீஸுக்கு போவேன்னு சொன்னாராமா. சொல்லக்கூடாது, செய்யணும். அப்புறம் சரி ஒரு வாரம் தானே இரு, அடுத்த நாளே ஜாமா ஜட்டெல்லாம் தூக்கி நான் வெளியே வீசி போடுவேன், அதனால சீக்கிரம் காலி பண்ணி கிளம்புங்க அப்படின்ட்டாரான். அதான் இவர் இருந்துட்டு அண்ணி இங்கேயே ஏதாவது வீடு பார்க்கலான்னு அவர் சொன்னார். நான் தான் இருந்துட்டு சொன்னேன், உங்கள் சொந்த பந்தத்தோட அப்படியே அங்கிட்ட ஏதோ ஒரு வீடு பாருங்க நீ, நானும் அங்கேயே வந்துடுறேன் அப்படின்றா. என்னம்மா பண்ணுறது? நீ எங்கே போனாலும் அந்த சுமையை தலையில் சுமந்துக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைப்பியா? விட்டு ஒழிச்சு வந்தாச்சு, அதுக்கப்புறம் சும்மா எதுக்கு அந்த சுமை? என்னம்மா பேசுகிற? அந்த புள்ள நல்ல புள்ளம்மா எப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் ரொம்ப சங்கட்டமாக போச்சு. நம்மளையே நம்பி இருக்க பிள்ளையே எப்படிம்மா நம்ப படுறது? அண்ணங்கிட்ட சொல்லி ஏதோ ஒரு வீடு எதுவும் பார்க்க சொல்லுவோம்மா என்கிட்ட. ஆமாம், இவளும் வீடு பாருன்னுவா, அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னுவா, அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு அதை பண்ணலை இதை பண்ணலைன்னுவா, அப்புறம் நீங்கள் கொஞ்சம் வளர்ந்து வர நேரமாக பார்த்து நீ உன் சொத்தையே எழுதி வையினுவா. நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு விட்டு மொத்தத்தையும் இந்த குடும்பத்துக்கே அழிச்சு தள்ளணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்து வெங்காயமா? ஏற்கனவே இப்படித்தான் அந்த குடும்பத்தை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டே ஆடுனேன். இன்னைக்கு அந்த குடும்பமே சேர்ந்து உங்களை காலை போட்டு மிதிச்சு பிடிச்சில்ல அவங்க நல்லா இருக்கணும்னு. அந்த குடும்பமே அட்டை பூச்சிடி, அட்டை பூச்சி. எப்படி ரத்தத்தை உரியுமோ அந்த மாதிரி இந்த குடும்பமே உங்கள் உழைப்பு உறிஞ்சு குடிச்சு தின்னுருச்சு. இன்னும் மேற்கொண்டு அந்த குடும்பத்துக்கு செய்யணும்னு ஆடுறியா? அன்னைக்கு நீ ஏன் எந்த நிலைமையில இங்க வந்திருக்க? வீடு வாசம் இல்லாம அம்புட்டு நகை நட்டு போட்டோம். இன்ன வரைக்கும் அதை பத்தி ஒரு வார்த்தை நானும் உங்க அப்பா உங்க யாராவது கேட்டுப்போமா? நான் பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு. அன்னைக்கு நான் போட்டிருந்த நகை இன்னைக்கு நீ வச்சிருந்தீனா கூட இன்னைக்கு நீ பணக்காரிடி, பணக்காரி. 15 பவுன் எம்புட்டு வேலை விற்கிது தெரியுமா? வாங்க முடியுமா? ஒன்னையும் அத்தனையும் அள்ளி கொடுத்துப்புட்டு வந்திருக்கீங்க. மறுபடியும் அவளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்போது உங்களே உறிஞ்சு திங்கிறதுக்கு எந்த வெங்காயமும் வேண்டாம், அவளுக்கு சங்காத்தமே வேணாம். வீடு இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ கம்முன்னு இரு. என்னம்மா வாய் விட்டு கேட்ட பிள்ளைகிட்ட எப்படிம்மா இல்லைன்னு சொல்ல முடியும்? சரிடி ஆத்தா, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். அவளையும் இங்கேயே ஒரு வீடு பார்த்து கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் நான் சொன்னது நடக்கலையே இல்லையான்னு பாரு. இப்படித்தான் நான் ஏற்கனவே தலையால் அடிச்சுக்கிட்டு சொன்னேன், குடும்பத்தை நம்பாதேன்னு. என் பேச்சு எங்க உன் மண்டையில ஏறிச்சு? அதுக்கப்புறம் நான் சொன்னது நடந்துச்சா? இப்ப வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறியா? நீயே எந்த நிலைமையில இங்க வந்திருக்க சொல்லு பாப்போம். எந்த நிலைமையில வந்திருக்க? போறதுக்கு போக்கட இல்லாம இங்க வந்து உட்காந்துருக்கிற. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. நீயே இருக்க இடம் இல்லாமல் இங்கே வந்து இருக்க, இன்னும் அவளையும் கூட்டிகிட்டு வந்து இங்கேயே வச்சுக்கோங்க. என்னைக்கும் ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுடி. சூடு சொன்ன இல்லாமல் அந்த குடும்பத்துக்காக போய் உழைச்சி கொட்டி நடுத்தரவில் நின்னதுதான் மிச்சம். மறுபடியும் அந்த குடும்பத்துக்காக அழிக்கிறேன் ஆடுறேன்னு போய் மறுபடியும் அசிங்கப்பட்டு வராத. ஃபோன் அடிக்குது. ஓஹோ, உமாதான் கூப்பிடுறாளோ? நம்ம இல்லாம வீட்டுல இருக்க முடியாதே அவளுக்கு. போய் ஃபோன் எடுப்போம். ஹே லூசு, சொல்லு. லூசா? டேய் மச்சான், நான்டா விக்ரம் பேசுறேன். விக்ரமா? சொல்லு மச்சி, எப்படி இருக்க? ஆஹா, ஃபோன் பண்ணாதான் ஐயா வந்து எப்படி இருக்க நான் எதுன்னு கேட்பேன். இல்லைன்னா நீ ஒரு ஃபோன் பண்ண மாட்ட. அப்படி இல்ல மச்சான். வேற எப்படி இல்ல? இல்லடா, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அதான். பிஸி ஆயிட்டியா? ஏண்டா, நம்மளோட ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணா கூட பிஸின்னு சொல்லலாம். நீ வில்லேஜ்ல தானடா இருக்க, அப்புறம் என்னடா பிஸி? இல்ல மச்சான், மேரேஜ்லாம் ஆயிட்டு. என்னது, மேரேஜ் ஆயிடுச்சா? எப்போ? நேத்து தான்டா. பாத்தியா, சொல்ல கூட இல்ல. எங்ககிட்ட சொன்னா நாங்களே வந்துருவோம்னு சொல்லிட்டு சொல்லலையா? அப்படி இல்ல மச்சான். வேற எப்படி? ஒரு வார்த்தை சொன்னியாடா? இல்லடா, எல்லாம் கொஞ்சம் வேகமா நடந்துருச்சு, அதான். ஓ ஓகே ஓகே. எனக்கும் வீட்டுல வெட்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா. வேற யாரும் இல்ல, பொண்ணு நம்ம கூட ஒர்க் பண்ணால சுமதி, அவதான். ஓ அப்படியா, சூப்பர்டா. என்ன லவ்வா? சேச்சே, அப்ப லவ்னு கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச் மேரேஜ் தான். அவதான் இருந்துட்டு சொன்னா எல்லாத்துக்குமே இன்விடேஷன் வச்சுட்டு இருக்கோம், நம்ம கூட ஒர்க் பண்ணா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாலும் நீ நம்ம ஃப்ரெண்டு தானே, சரி அவனுக்கும் நம்ம போய் வச்சிருவோம் அப்படின்னா. அதான்டா, நாளைக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஓ அப்படியாடா?
சரிடா. இன்விடேஷன் எனக்கு அப்படியே சென்ட் பண்ணிடலாம்ல. எதுக்கு உங்களுக்கு சிரமம் அங்கே இங்கே நாளைய நேரத்தில்? வெட்டிங்காக 1 வீக் லீவ் போட்டிருக்கோண்டா. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃப்ரீயாக தான் அங்கே இங்கே இன்விடேஷன் வைக்கிறதுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. சரி, நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மட்டும் நாங்கள் நெருக்கமானவங்களுக்கு நாங்கள் 2 பேரும் போய் வச்சுட்டு இருக்கோம். அதுதான் உன் வீட்டுக்கு வரோம். ஓகேவா? நாளைக்கு ஷார்ப்பாக ஒரு 8 o'clockலாம் வந்துடுவோம். இங்கே உன்னோட அட்ரஸ் ப்ரூஃப்லாம் பார்த்தேன். அந்த அட்ரஸில் தானே இருக்கா, இல்லை வேற ஏதோ அட்ரஸ் மாறி இருக்கியா? அதே அட்ரஸில் தான்டா இருக்கேன். ஓகே மச்சி, நாளைக்கு பார்க்கலாம். ஓகேடா. ஓகே. ஐயோ, இவன் வேற இங்கே வரானே. வந்தா என்னடா இப்படியாப்பட்ட பிள்ளைய போய் நீ கல்யாணம் பண்ணியிருக்கணுவான். அதுவும் இல்லாமல் நம்ம உமாவுக்கு இங்கிலீஷே வராது. இவனுங்க தசபுசுன்னு பேசுறத பார்த்தா அவ இதாயிடுவா. இதெல்லாம் பார்த்தா இவனுங்க அங்கே போய் ஓட்டுன்னு ஓட்டிடுவானுங்களே. இப்போ என்ன பண்ணுறது? ஆமாம் ஆமாம், அவன் கூட கல்யாணத்துக்கு வந்திருந்தான் போல இருக்கு. நான் பார்த்து பேசணும்னு நினச்சா பேச முடியல. 10,000 தரணுமா? தரவே இல்லை இன்ன வரைக்கும். நானும் பார்க்கும்போதெல்லாம் இந்த இன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டு தரவே மாட்டிக்கிறான். எனக்கு அப்படியே மண்டை வழியே வந்துருச்சு. சரி, கல்யாணத்துக்கு இது வந்தாலும் பிடிச்சி 4 போட்டு போடணும்னு பார்த்தேன். அப்புறம் அங்கே இங்கே நம்ம வேலையை தெரிஞ்சு அப்புறம் இந்த தலைவலியினால இங்கே சுற்றினதுல அதை விட்டாச்சு. காசுனாதாம்மா நம்மக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு வருவாங்க. அந்த காசை நம்ம திருப்பி கேட்டோன்னு வையி, அவங்களுக்கு நம்ம வில்லமாய் தான் தெரியுவோம். அப்படியே பார்த்தால பதுங்கிக்கிட்டு ஓடுவாங்க. மணி ஆகி போச்சு, இன்னும் சமைக்கலை வைக்கலை. என்ன மாப்பிள்ளை சாப்பாட்டுக்கு வராரா என்ன? மணி என்னப்பா 11 தானே ஆகுது. அவர் 1 மணிக்கு தான் சாப்பிட வருவார். எதுவும் சாப்பாடு எதுவும் செய்வோம். காலையில் நல்ல தண்ணி முடிஞ்சு போச்சு. நல்ல தண்ணி வேற தூக்கிட்டு வரணும். ஐயோ, நானும் மறந்தே போயிட்டேன் பாரு. நேற்று இந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து எனக்கு மனசே ஒரு இதில் இல்லைம்மா. எந்த வேலையுமே ஈடு கொடுத்து செய்ய முடியலை. நீ எதுக்கிட்டி செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும்? அதுக்கு தான் வீட்டுக்கு ஒருத்தியை கூட்டிகிட்டு வந்திருக்கல்ல. ரூம் அடைச்சிக்கிட்டு நல்லா தின்னுபிட்டு போய் படுத்தவன் என்னதான் பண்ணி தொலைகிறான்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு வந்த வாழ்வை பாரு. ஒரு காலத்தில் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கே அந்த இழிச்சேன். அப்படியே பதுங்கிக்கிட்டு ஓடுனா. இன்னைக்கு நம்ம வீட்டிலே வந்து ஒய்யாரமாக இருக்கிறா. ஏய் உமா, ஏய். ஐயோ, கூப்பிடுறாங்க போலயே. ஏய் அத்தை. அத்தை சொத்தெல்லாம் இல்லை. என்ன பண்ணிக்கிட்டு இருந்த உள்ள? அது இங்க எல்லாரும் இருக்க தானே செய்யறோம். ரூமுக்குள்ள உனக்கு என்ன வேலை? போன் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தியோ? இல்ல. வச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது. வீட்டுல அம்புட்டு வேலை கிடக்குது. எல்லாருக்கும் சோறாக்கணும், குழம்பு வைக்கணும். இந்த வேலையெல்லாம் உன்னால கிழிக்க முடியல. ரூமுக்குள்ள போனு. இல்ல, வேலை காலையில முடிஞ்சிருச்சுல்ல. காலையில முடிஞ்சதுன்னா மதியானம் என்ன சோத்துக்கு எந்த வீட்டுக்கு போவாங்க? ஆம்பளைங்க வெளியில வேலைக்கு போயிருக்காங்க, வீட்டுக்கு தானே திங்க வருவாங்க. மதியானம் யார் சோறாக்குறது? ஒய்யாரமா படுத்துக்கிட்டா சோறு வந்து ஊட்டுவாங்களோ? அதுவும் சரிதானே. உங்க வீட்டுல என்ன வகை வகையாவா ஆக்கி திம்பீங்க? ஒரு நாள் ஆக்குனா அதையே 3 நாள் வச்சுக்கிட்டு திம்பீங்க, சூடு பண்ணி. அந்த மாதிரி எதுவும் நீ நினைச்சிருப்ப போல இருக்கு. இங்க உன் புருஷன் காலையில வைக்கிற குழம்பு மத்தியானம் சாப்பிட மாட்டான். மத்தியானம் வைக்கிறத ராத்திரி சாப்பிட மாட்டான். 3 நேரமும் வகை வகையா செஞ்சு கொடுத்தாதான் சோறு தொண்டைக்குழியில இறங்கும். இல்லைன்னு வையி, இது என்ன சாப்பாடான்னு தூக்கி அடிப்பான். அது மட்டுமா, வீட்டுக்கு உங்க மாமனார் வரும்போது 10-15 பேரை பெரிய ஆளுகளை கூட்டிக்கிட்டு வருவாங்க. அத்தனை பேத்துக்கும் ஆக்கி போடணும். இப்படி ரூமை பூட்டிக்கிட்டு உள்ள கடந்தா அப்புறம் கிளின்னு தான் கிழிப்பாங்க. என்ன லட்சணத்துல உங்க ஆத்தா சொல்லி விட்டு அனுப்பியிருக்கான்னு தெரியல. அவங்க ஆத்தா ஊரை சுத்துறதுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காளே தவிர வீட்டு வேலைக்கா சொல்லி கொடுத்துருக்கா? அவங்க அன்னிக்காரி இருக்க வரைக்கும் அவங்க அன்னிக்காரி தலையை மிளகா அரைச்சாளுங்க. ஆத்தாள் போவலும் அவ போனதுக்கு அப்புறம் ஆளுக்கு கீரியும் பாம்புமா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பாளுங்க. இப்போ இங்கே வந்து வேலை வெட்டி பார்க்கணும்னா வலிக்கும்ல. எதை சொல்லி கொடுத்துருக்காளோ இல்லையோ, ஊரு பொறுக்க மட்டும் நல்லா சொல்லி கொடுத்துருக்கா. இப்ப எதுக்கு நீ அழுவுற? இப்ப யாரும் உன்னை அடிச்சாங்களா? இல்ல யாரும் உன்னை திட்டுனாங்களா? இந்த அழுகிறவ அழுதாலும் சரி, இந்த நாடகம் போட்டாலும் என்கிட்ட உன் பருப்பு வேகாது. போய் தண்ணி எடுத்துட்டு வந்து சோறு குழம்பாக்கு. முகரை பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருதுமா. எரிச்சலா இருக்கு, அப்படியே மண்டைக்கு ஏறுது. விடு, இந்த கன்றாவிய நினைச்சு உனக்கு ஏதாவது வந்துட போகுது. இல்லம்மா, ஊர் உலகத்துல பிள்ளைங்களா இல்ல?
வேற ஏதோ குடும்பத்துல பொண்ணு எடுத்திருந்தா கூட மனசுக்கு ஆறுதலா இருந்திருக்குமா. போய் இந்த குடும்பத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கான். எத்தனையோ தடவை இவ நம்ம ஊர்ல எத்தனை வீட்டு தோப்புல போய் களவான் இருக்கா தெரியுமா? அத்தனை பேரும் சொல்லுவானுங்க நம்ம கிட்ட வந்து, புள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க, ஆம்பளை பசங்க கூட போய் தோப்புல போய் திருடுறதுக்கு பயப்படுவாங்க, இவ என்னமா திருட்டு கழுத திருடிக்கிட்டு திரியறா அப்படின்னு. ஒரு தடவை நம்ம தோப்புலயே கரும்பு திருட வந்தவமா திருட்டு கழுத. ஐயே, யார் கைங்கலமா பிடிச்சது? நான் ஒண்ணு பெத்து வளர்த்து விட்டேனே, அந்த தடிமாடுதான் அதை கண்டுபிடிச்சது. அட கடவுளே, என்னாடி இது? ஊர்க்காரவங்களே அதுக்கே சிரிப்பாங்க. ஊர் உலகத்துல மருமவளே இல்லையா இவனுங்களுக்கு? போய் பொண்ணு எடுத்துட்டு வந்திருக்கான் பாரு திருட்டு கழுதைய அப்படின்னு. திருடியே சொத்து சேர்த்துருவாங்கம்மா. அப்படியாப்பட்ட கைகாரிங்க. தண்ணி எடுக்க போனமா வந்தமான்னு இருக்கணும். அங்கிட்ட எங்கிட்டாவது நீ சுத்திக்கிட்டு இருந்த பராக்க பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சதுன்னு வையி, அப்படியே போக வேண்டியதான். மூஞ்ச பாரு. என்னமோ போ. இவன் அங்க வெளியூர்ல எல்லாம் வேலை பார்த்தான். அங்கிட்டு இருந்து ஏதாவது பிள்ளைய கூட்டிட்டு வந்திருந்தா கூட மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். படிச்ச பிள்ளைகளா இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாம நான் 100 சவரன் போட்டு நல்ல 3 டிகிரி படிச்ச பிள்ளையெல்லாம் பார்த்து வச்சிருந்தேன். அதெல்லாம் வேண்டாம் நோண்டான்ட்டு கூட்டிட்டு வந்திருக்கான் உன் பேரன். இவங்க தொல்லை பெருந்தொல்லையா இருக்குடி. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாலே இவனுங்க வேற. நீ எதுக்குடி அதை பாக்குற? பார்க்காம இரு. உன் காதுக்குள்ள வந்து கையமுய்யன்னு கத்திக்கிட்டு இருந்தா அப்ப தெரியும். இங்க கத்துறது மட்டும் எனக்கு என்ன கேட்காமையா இருக்குது? கண்டுக்காம விடுடி. ஒரு நாள் பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுப்போம். டிசியை கிளிக்க போறானுங்க. அப்ப இருக்கவனுங்களுக்கு எரிச்சலா இருக்குது. இங்கதான் பஸ் நிக்குமா என்னன்னு தெரியலையே. இந்த பாப்பா கிட்ட கேட்டு பாப்போம். பாப்பா, இங்க ஊட்டி போற பஸ் எங்கம்மா நிக்கும்? இதுல இருந்து அந்த சைடுல நிக்குங்க. ஓ, அப்படிங்களாம்மா. இது எங்கம்மா போகும்? இங்கிட்டு நிக்கிறதுல கோத்தகிரி போகும். ஓ, சரிங்கம்மா. எனக்கு பஸ் தெரியாது, கொஞ்சம் பஸ் மட்டும் சொல்றீங்களாமா? இங்க நில்லுங்க, பார்த்தா வந்தா நாங்க சொல்றோம். நிரஞ்சன் கூட அந்த ஊர் தாண்டி, வேணா அவன சொல்லி விடுவோம். ஓஹோ, இரு. பாட்டி, அந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கான் பாத்தீங்களா அந்த பையன்? டேய் மச்சி, அந்த புள்ள ஏன்டா உன்னைய பார்த்து கை நீட்டுது? அதானடா, என்னன்னு தெரியலையே. அவனும் அங்கதான் போறான். அந்த தம்பியா? உன்னதான்டா கை நீட்டுறாங்க. ஒருவேளை நம்ம எல்லாரும் கலாய்க்கிறோம்னு சொல்லி நம்மள போட்டு கொடுத்துருச்சுங்களோ? அங்கிட்டு திரும்பாதீங்கடா, இங்கிட்டு திரும்புங்கடா, இங்கிட்டு திரும்புங்கடா. அந்த பையனும் அதே ஊர் தான். அவன் போற பஸ்ல நீங்களும் போய்க்கலாம், போங்க. மச்சி, நீ பாட்டு கையை காட்டினியா? அவங்க நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கானுங்கடி. ஒருத்த மூஞ்சில ஈ ஆடல பாரு. அப்புறம் சும்மா கலாச்சிட்டே இருந்தா விடுவாங்களா? நம்ம திட்டுறதுக்கு தான் ஆள் அனுப்பியிருக்கோம்னு நினைச்சிருக்கானுங்க. தம்பி தம்பி, ஏ மச்சான், உன்னை தாண்டா கூப்பிடுறாங்க. கண்டுக்காம இருடா. தம்பி, இங்க பாருங்கப்பா, உங்ககிட்ட தான். இங்க பாருங்க, நாங்களாம் ஒன்றும் பண்ணல, சும்மாதான். மச்சி, அவன் பயந்துட்டாண்டி. தம்பி, நீங்க ஊட்டியலா? ஆமா, நான் ஊட்டி தான். ஏன் கேக்குறீங்க? இல்லப்பா, நான் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன். ஊட்டி பஸ் எதுன்னு தெரியாது. நீங்க போகும்போது அப்படியே என்னையும் பஸ்ல கூட்டிட்டு போறீங்களா? ஐயோ ஆண்டவனே, கொஞ்ச நேரத்துல உசுறு போய் உசுறு வந்துருச்சு. சரிங்க, நில்லுங்க, நாங்க கூட்டிட்டு போறோம். எனக்கு பஸ் தெரியாதுப்பா, கூட்டிட்டு போயிருந்துருங்க. சரி, நான் கூட்டிட்டு போறேன், இருங்க. பாப்பாங்களா, தம்பி கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அப்படிமா? ஓகே பாட்டி. பஸ் வர லேட் ஆகுங்களா எப்படிப்பா? வர டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடும். இருங்க, நான் சொல்றேன் போகும்போது. எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? பாவம்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டுருக்காங்க. வாரேன்னு சொல்லணும், வரலன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு திமிரு பேச்சு பேசியிருக்காங்க. நானே அப்படியெல்லாம் எதிர்பார்க்கல. இதெல்லாம் பார்க்கும்போது எங்க அம்மாவே பல மடங்கு மேலன்ற மாதிரி எனக்கு ஆயிப்போச்சு. ஆமா, உங்க அம்மா அப்படி மேலேயும் அவங்க கீழேன்றாதீங்க. 2 மருமகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரிக்கு சமந்தான். ஒருத்தி பீட் பண்ண முடியாது பாத்துக்கோங்க. ஐயோ ஆண்டவனே, இவங்களுக்கு அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு வைத்தறிச்சல், அவங்களுக்கு இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு வைத்தறிச்சல். 2 குடும்பத்துக்கும் ஏன்னா இப்படி ஒரு பொழப்புன்னு தெரியல. இதுங்க எல்லாத்தையும் தொலைச்சி கட்டிட்டு போன மாதிரி நானும் தொலைச்சி கட்டிட்டு போகிறது நல்லது போல இருக்கு.
பாவம்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அவங்கள மூஞ்சில் அடித்த மாதிரி பேசலாமா? அன்னைக்கு அப்படி தான், குழந்தை இல்லை வைக்கல, நீ முன்னாடி நின்று அவனோட வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. இதெல்லாம் பாவம் இல்லையா? சாமி, எப்படிதான் இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல. சொல்ல போனா பிள்ளை இல்லாதவங்க தான் புண்ணியம் பண்ணவங்கன்னு சொல்லலாம். 3 பிள்ளைங்களை பெற்றோம். இந்த அம்மா என்ன நிம்மதியாவா இருக்குது? கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே கிடக்குது. ஆனால் அந்த அம்மா யாருமே இல்லைனால நிம்மதியாக இருக்குது. என் கண்ணு முன்னாடி மட்டும் அப்படி சொல்லியிருந்தாங்க, அப்புறம் அம்புட்டு தான். இந்த அளவுக்கு அவங்க பேசுனதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் பாவம் முடியுமே பார்க்கக்கூடாதுங்க. இனிமேல் அதுகளை பார்த்தா கூட பேசவே கூடாது. பாவம் அந்த அக்காவும் மாமாவும் எவ்வளோ அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த நன்றி கெட்ட ஜென்மங்க ஒரு துளி கொஞ்சம் கூட அவங்கள பற்றி யோசிச்சிருக்குமா? இந்த உமாவுக்கு எவ்வளோ செஞ்சுருப்பாங்க. வேற ஒரு ஆம்பளையா இருந்தா, வேற ஒரு அண்ணங்காரனாக இருந்தா, நீ அப்படியெல்லாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணி வாழ தேவையில்லை, கம்முன்னு வீட்டோட கடன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் நானே அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா கூட என் சொத்தெல்லாம் கொடுக்க முடியாது உனக்குன்னு சொல்லி தான் நான் பேசியிருப்பேன். ஆனால் அவர் இவ்வளவும் கொடுத்தோம் மண்டபத்தில் வச்சு அப்படி பேசியிருக்காளே, அதுக்கெல்லாம் இன்னும் அனுபவிப்பா, இதுக்கு மேலேயே அனுபவிப்பா. இனிமேல் அந்த சகவாசமே வேணாங்க, அந்த சொந்தமே வேணாங்க. எனக்கே கோவம் வந்துருச்சு அவங்க பேசுனது. அத்தை பாவம் தெரியுமா, நல்ல மனுஷி, ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் வரும்போது நம்மளாம் ஒன்றுமே பெருசாக அவங்களுக்கு செஞ்சுருக்கவும் மாட்டோம், ஒன்றும் மாட்டோம். ஒரு பிள்ளை விடாமல் அத்தனை பிள்ளைங்களுக்கும் துணி எடுத்துகிட்டு வருவாங்க. அத்தனை பிள்ளைங்களுக்கும் துணி எடுத்துகிட்டு வர்றது இருக்கட்டும், என்ன செய்யறது வைக்கிறதுன்னு அவங்கள மாதிரி செய்ய முடியாது. இன்னத்துக்கும் ஒத்த ஆள் தான் வீட்டில். நம்மளும் போயிட்டு ஏதோ சமைச்சு கொடுக்குறோமா வைக்கிறோமா ஒன்றும் கிடையாது. அவங்க இத்தலூண்டு சோத்துக்கு மேலே அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அப்படியாப்பட்டவங்கள போய் இப்படி பேசியிருக்காங்களே, மனசே வேதனையாக இருக்குது. அவங்க கால் தூசிக்கு கூட இவங்க 2 பேரும் சமமாக வரமாட்டாங்க. நல்லவங்களை நோகடிக்கிறது நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நல்லவங்களை நோகடிக்கிறது கடவுளுக்கே அடுக்காது. அதுக்கு கடவுள் கூலி கொடுப்பாருல்ல. பாருங்க, இப்போ தானே கல்யாணம் ஆரம்பிச்சிருக்கு. இனிதானே கல்யாண வாழ்க்கையோட வண்டவாளமெல்லாம் தெரியும். ஒவ்வொரு தடவையும் சுருக்குன்னு பேசுகிறாங்க. கல்யாணம் பண்ணி வந்து மருமகளை எப்படியெல்லாம் பேசுகிறாங்க. நம்ம ஊர் வழக்கப்படி கல்யாணம் ஆகி வந்த மருமகளை 3 நாளைக்கு எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க. ஆனால் இவங்க அதை பண்ணி இதை பண்ணுன்றாங்க. இதில் வேற மாசமா இருக்கேன், புள்ளத்தாச்சி பிள்ளைன்னு கூட பார்க்காம அதை பண்ணி இதை பண்ணுன்றாங்க. எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன், எப்படி பேசுகிறாங்க. அம்மாடி, குழம்புக்கு எதுவும் காய் எடுத்துட்டு வருவா, நறுக்கி வைப்போம்மா. அம்மா நீ கம்முன்னு இரு, நம்ம செஞ்சோம்னு வையி, அவளுக்கு இதுவே தொன்னாப்பா போயிடும். அதுக்கப்புறம் ஒரு வேலை செஞ்சாலும் அவளுக்கு செய்வாங்க அப்படின்ட்டு உட்காந்துருப்பா. போய் தண்ணி எடுக்க போயிருக்கால, வந்து எல்லா வேலையும் செய்யட்டும். இல்லடி, அவளுக்கு சமைக்க தெரியவோ என்னவோ தெரியல. ஆனால் நம்ம அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லி கடைசியில் ஒன்றும் நல்லா இல்லைன்னா அப்புறம் மாப்பிள்ளை உன்னையே திட்டுவார். என்ன எதுக்கு திட்டுறாரு? அவங்க பையன் கூட்டிகிட்டு வந்திருக்காள மருமவ வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அவள் தான் வேலை பார்க்கணும். நம்மளாம் வேலை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பான் அவளை உட்கார வச்சு. சரி வாரா, கம்முன்னு இரு. எனக்கு என்ன பயமா? என்ன கொம்பா இருக்கு என்னை சீவிரத்துக்கு? ஏமா நீ வேற, எவளுக்கு பயப்படணுன்ற அவசியம் இந்த தங்கத்துக்கு கிடையாது. ஐயோ 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 ஐயோ, குடம் உடைஞ்சு போச்சு. ஏடி, உனக்கெல்லாம் கண்ணு தெரியல? குடத்தை இப்படி உடைச்சு வச்சிருக்கேடி. ஒரு நாள் குடம் தூக்கம் போனது இது ஒரு இதா? இல்ல, காலு வலிக்கிருச்சு. அதான். காலு வலிக்கிருச்சுன்னா கண்ணு தெரியாதா உனக்கு? இப்படி அடி போட்டு உடைப்ப குடத்தை? இது வேணும்னு உடைச்ச மாதிரி தான் இருக்குது. இல்ல, வேணும்னு பண்ணல, நிஜமாவே கால் நடிக்கிருச்சு. குடம் கூட உனக்கு தூக்க தெரியுது? அது கூட உங்க ஆத்தா உனக்கு சொல்லி கொடுக்கலாம். இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின குடம் தெரியுமா? முதல்ல எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நான் வாங்கின குடம் இந்த வரைக்கும் இதை அப்படியே புத்தம் புதுசா வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடி வந்த ஒரே நாள உடைச்சு வாயில போட்டுட்ட? என்னடி இவளுக்கு எல்லாம் உட்காந்துக்கிட்டு நம்மள தண்ணி தூக்க சொல்றாளுங்களே, நம்ம எதுக்கு தண்ணி வெங்காயம் தூக்கணும்னு சொல்லிட்டு உடைச்சு புட்டியா? வேலையில என்கிட்ட வச்சு கதை சொல்லிவிட்டேன். குடத்தை உடைச்சிருக்கியே, உன்னால உழைச்சு ஒன்ன வாங்க முடியுமா? அழுகிறதுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காளுக. ஒரு வேலைக்கு துப்பு கிடையாது. துப்பு கெட்ட ஜென்மம். என்ன கன்றாவி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கானோ தெரியல, பெரு தலைவலியா இருக்கு. ஒரு வேலைக்கு லாக்கி இல்லையா? இப்படியா ஒரு புள்ள, சோத்துக்கு செத்த புள்ள, சோறு நல்ல மூக்க முட்டை திங்கிறதானே 3 நேரம் நல்ல லபுக்கு லபுக்குன்னு. ஒரு வேலை செய்ய தெரியாது.
ஷோ ஆண்டவனே, என்ன ஜென்மங்களோ அதுங்களாம். ஒரு குழந்தை உடைச்சதுக்கு எப்படி பேசுறாங்க இவங்க? எங்க வீட்டுல இருந்து நான் என்ன சும்மாவா வந்தேன்? எல்லாமே கொண்டுட்டு தானே வந்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி பேசுறாங்க?